அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு உறவு சம்பந்தமான வாசிப்பு. ஓகேவா? நீங்க காதலா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம், பிரிஞ்சு இருக்கலாம். உங்க இருவருக்கும் சம்பந்தமான வாசிப்பை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கார்ட்ஸ்ல நீங்க 2 பேருமே வருவீங்க. 3 கார்டு எடுத்திருக்கேன். மனசு, மனோகாரகன். உங்க மனசும் அவங்க மனசும் என்ன சொல்லுது, உங்களை சுத்தி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வாசிப்பை நம்ம எடுத்திருக்கோம். அதே போல் இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். ஓகேவா? ஸோ எல்லாமே எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் பொருந்தலாம், சில விஷயங்கள் பொருந்தாமல் போகலாம். இது எந்தெந்த ராசிக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேஷ ராசி இருக்கலாம், மேஷ ராசி மேஷ லக்னமாக இருக்கலாம், இல்லைன்னா விருச்சக ராசி விருச்சக லக்னமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கடக ராசி கடக லக்னமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. வந்திருக்கக்கூடிய 6 அட்டைகளில் என்னென்ன ராசி வந்திருக்குன்னு நான் வாசிக்கிறேன். கும்ப ராசி கும்ப லக்னமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சிம்ம ராசி சிம்ம லக்னமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கடைசியா ரிஷப ராசி ரிஷப லக்னமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்காக எடுக்கப்பட்ட அட்டை. சரி, உங்களோட அட்டைகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நீங்கள் மற்றவங்களோட பேச்சை கேட்டு மயங்கிடுறீங்க அப்படிங்கிறது மாதிரி உங்கள் கார்டு வந்திருக்கு. இது எப்படி இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, உங்களை வச்சு மற்றவங்க பணம் சம்பாதிக்கலாம். எஸ், வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட காதலை வச்சு மற்றவங்க லாபம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது போல தான் இந்த அட்டையில் வந்திருக்கு. ஓகேவா? உங்களோட காதல், நீங்கள் சப்போஸ் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் தான் உங்களோட காதலை போய் என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிக்கணும். அதை விட்டுட்டு யாரோ ஏதோ சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அது உங்களை இன்னும் பலவீனப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒர்த்தான பர்சன் தான் முதல்ல நீங்கள் நம்பணும். ஓகேவா? நீங்கள் தகுதி படைத்த நபர். ஓகே, இந்த தகுதிங்கிறது இந்த காதலை முழுமையாக பெற, இப்போ நீங்கள் ஒருத்தரை விரும்புறீங்கன்னா அந்த காதலை முழுமையாக பெறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது. இல்லை அதை விட சிறப்பான காதலை பெறுவதற்கும் உங்களுக்கு தகுதி இருக்கு. ஸோ பிரபஞ்சம் சொல்கிற விஷயம் இதுதான். நீ முதல்ல உன்னை தகுதியான நபராக நினைக்கும் போது தான் உனக்கான தகுதி படைத்த ஒன்று உங்களை நாடி ஓடி வரும். ஓகேவா? நீங்கள் எங்கேயுமே உங்களை குறைச்சி மதிப்பிடும்போது நீங்கள் அதை விட கம்மியான ஒன்று தான் ஈர்ப்பீங்க அப்படிங்கிறது தான் இதோட எடுத்துக்காட்டு. உங்களோட உணர்வுகளை கையாள கற்றுக்கோங்க. கூல் யுவர் எமோஷன்ஸ். அதனால தான் நீங்கள் சில நேரங்களில் எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் பலகீனப்பட்டு போயிடுறீங்க. நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறத நம்பிடுறீங்க. நம்புறனால மன காயங்களோ மன சோகங்களோ எப்போதுமே ஒரு ஏக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கு. சில நபர்கள் காதலிச்சு திருமணமான நபர்களாக கூட இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்க பார்த்துக்கோங்க. சில நேரங்களில் நம்மளோட சந்தேகம் தேவையற்ற சந்தேகமாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்மளே கண்ணு காது மூக்குன்னு வச்சு பார்ப்போம். இன்னும் சில நேரங்களில் மற்றவங்க சந்தேகப்படுற மாதிரியான விஷயங்கள்ல நம்மளை காண்பிப்பாங்க. ஓகேவா? உங்களோட உறவு சார்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருந்ததுன்னா கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பதே மெய். ஓகேவா? உங்களோட மெய்யை நீங்கள் கண்டுபிடிங்க. இல்லை நான் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கேன், இல்லை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுவும் அதே தான். ஓகே, உங்களோட காதல் எப்படின்னா, உங்களோட காதலை முதல்ல உணரக்கூடிய நபர்கள் நீங்களா மட்டுமே இருக்கணும். யார் சொல்லியும் உங்களோட காதலை நீங்கள் உணர வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு தான் முதல் அட்டையே வந்தது. நீங்கள் ஒர்த்தான பீஸ். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒருத்தரை விரும்புறீங்க அப்படின்னா, அவங்க உங்களை விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த முதல் உணர்வாக இருக்கட்டும், முதல் தெரிவிப்பாக இருக்கட்டும். இப்போ ஒருத்தவங்க காதலிக்கிறாங்கன்னா அவங்க முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும். அந்த காதலுங்கிறது முதல் நீங்கள் தான், உங்களை சுற்றி தான் நிறைய விஷயங்களே இயங்கப்படுது. ஆனால் வேற யாரையாரோ சொல்கிறாங்க, வேற எதோ நடக்குது அப்படின்னா நீங்கள் எங்கேயோ உங்களோட கண்ட்ரோலை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரிலாக்ஸாக இருங்க. எந்தவித படபடப்பு தவிப்பு இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் இது எல்லாத்தையுமே அகற்றிட்டு ஒரு மன தெளிவோடு நீங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விடைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ். அதே போல் ட்ரஸ்ட் யுவர் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சம் முழுமையாக நமக்காக தான் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுது. அதை நம்ம முழு மனதோடு நம்பணும். சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தால் வேலைக்கே ஆகாது. உள்ளார்ந்து பார்த்தல். ஓகேவா? ஒரு விஷயத்த மேலோட்டமாக பார்க்காம அதோட ஆணி வேர் வரைக்கும் போய் என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில், நம்மளை யாரை ஈர்த்துட்டு இருக்கோம், இல்லை நம்மளை சுற்றி சில பேர் லாபம் கண்டுட்டு இருக்காங்களா. உங்கள் வாழ்க்கைங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட கண்ட்ரோலுங்கிறது நீங்கள் தான் எடுத்துக்கணும். யாரும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. சில பேர் சொல்கிறாங்கன்னா அது அவங்களோட சுய லாபத்துக்காக சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எப்போதுமே உங்களோட விஷயங்களை நீங்கள் சரி பாருங்க. உங்களை நீங்கள் எங்கேயுமே தாழ்த்திக்காதீங்க. உங்களோட உணர்வுகளை நீங்கள் கையாள கற்றுக்கோங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் சேகரிங்க. எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி உங்கள் இருவருக்குள்ளேயும் இருக்குது. நீங்கள் காதலர்களாக இருக்கீங்க, கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா நீங்களே தேர்த்துக்க பாருங்கள். 3ஆம் நபர் தலையீடு வேண்டவே வேண்டாம். அதே போல் 3ஆம் நபர் சொல்லக்கூடிய விஷயங்கள்
அதையும் நீங்கள் வந்து ரொம்ப சரியாகவே இருந்தாலும் அது சரியானதுன்னு உங்கள் மனசுக்கு ஒத்துக்கிற வரைக்கும் நீங்கள் அதை எடுத்துக்காதீங்க, மண்டைக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. சில நேரங்களில் சில பிரிவுகள் வர்றதுக்கான ரீசன் கூட இதுவாக இருக்கலாம். இல்லாத ஒன்றை வந்து இருக்கிறது போல பாவலா காட்டுறது, எப்போதுமே உங்களை ஒரு ஏக்கத்திலே வச்சுட்டு இருக்குது, அந்த தூண்டி விட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, மயக்கக்கூடிய வார்த்தைகள் பேசுறது. அவங்க உங்கள் ஞாபகத்திலே இருக்காங்க, அவங்க உங்களை நினச்சிட்டு இருக்காங்க, தூங்கலை கொல்லலை சாப்பாடல அப்படின்னு ஏக்கத்திலே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நிஜமாவே அவங்க நம்மள தான் நினைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு நீங்க நிதர்சனம், வாழ்க்கையோட நிதர்சனம் என்ன, இன்னைய தேதிக்கு நீங்க விரும்பக்கூடிய நபர், இப்ப காதலர்களா இருக்காங்க அப்படின்னா பக்கத்திலே இருக்காங்க, நானும் அவங்களும் பிரியல சேர்ந்துதான் இருக்கோம்னா அவங்க கிட்ட கேட்டு தீர விசாரிச்சுக்கோங்க. இல்ல நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கேன்னா பேச முடிஞ்சா பேசுங்க, இல்ல எவ்வளவு உண்மையை உங்களால தெரிஞ்சுக்க முடியுமோ நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு உங்க பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க, ஃபேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எது தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு தெளிவு வந்த பிறகு நம்ம அதை அவங்கள பத்தி கவலைப்படலாமா இல்ல அவங்கள விட்டு விலகலாமா நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? உங்களை சுத்தி சில மாய விலைகள் இருக்கான்னு கேட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், உங்களோட மனசை நீங்க எப்போதுமே ஏக்கத்திலேயே வச்சுக்கும் போது எல்லா விஷயமும் உங்களுக்குன்றது போல தோணும். ஸோ பார்த்துக்கோங்க, பிரபஞ்சம் கொடுக்குற விஷயங்களை எடுத்துக்கோங்க. இல்லை கணவன் மனைவியா இருக்கீங்க, பக்கத்துல தான் இருக்கீங்க, அப்படி இருந்து உங்களுக்குள்ள ஒரு பிரிவுன்னா அது இன்னும் நீங்க தான் சரி பண்ணணும். ஓகேவா? உங்களோட கணவனோ மனைவியோ உங்க பக்கத்திலே இருக்காங்க, அவங்களோட உணர்வுகளை உங்களை விட யாரும் சிறப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? உங்களோட காதலோட வாசமா இருக்கட்டும், ஸ்பரிசமா இருக்கட்டும், அந்த உணர்வா இருக்கட்டும், எதுவுமே நேரடியா உங்களுக்கு சம்மந்தப்பட்டு இருக்கு. ஓகேவா? இதுல 3ஆம் நபர் தலையீடுங்கிறது எங்கேயுமே வரக்கூடாது. நிஜம் எதுவோ அதை நீங்க பார்க்க முயலுங்க, அந்த நிஜத்தை கையால முயலுங்க. நிஜத்தை கண்டு பயப்படாதீங்க. இப்படி பயந்துகிட்டே இருக்கும்போது நம்ம போலியால ஈர்க்கப்படுவோம். போலியான விஷயங்கள் நமக்கு ஒரு சுகத்தை தரும். சரியா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு வாட்டி இந்த வீடியோ போட்டு பார்த்து கேளுங்க. இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்றது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் பொதுவாக நிறைய வாசிப்பு காதல் சார்ந்து போட மாட்டேன். ஆனா இது வந்து இந்த ரீடிங் எடுன்னு மனசு சொல்லிட்டு இருந்தது, அதனாலதான் மனதுக்கு சம்பந்தமான மூன் கார்டு நான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது, ரெசனேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த வேலையை நான் ரொம்ப சரியா செய்யறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, உங்க வாழ்க்கையின் தேடல் வந்து உங்க கையில தான் இருக்கு. ஓகே? மற்றவங்க வழிகாட்டுறாங்கன்னா ஓகே குட், அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்ப சரியா இருக்குன்னா நீங்க அதுல பயணிக்கலாம். ஒரு ஏமாத்துறவங்க வழிகாட்டுறாங்க அதன் பிரகாரம் நீங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை தரும். சரியா? ஸோ உங்களை முதல்ல நீங்க நம்புங்க, நீங்க சரியான முடிவெடுப்பீங்க, நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் சரியானதா அப்படி நீங்க கவனிச்சு பாருங்க. காணல் நீரை பின் தொடராதே அப்படின்னு சாய்பாபாவோட கார்டுல வரும். அதே போலதான் இந்த கார்டு படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. உண்மையான அன்பு இருக்குன்னா கண்டிப்பா அதை உங்களால உணர முடியும். ஓகே? அது உங்களோட மனசு எவ்வளவு தெளிவா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால உணர முடியும். அதே போல உங்களோட காதல்ங்கிறது நீங்க கண்டுபிடிச்சு எடுத்துக்கிறதா மற்றவங்க சொல்லி புரிய வைக்கிற விஷயம் கிடையாது. ஓகே? ஆல் தி பெஸ்ட். பாய்.